திருவான் சரணாயி. அதிக கௌரவத்துக்குரிய எங்களுடைய கல்யாண மித்ர குருநாதர் புத்தோத்பாதோ ஆரியன் மானசவின் பாத நமஸ்காரம். இப்போ நாங்கள் பார்ப்போம், பகவான் புத்தர் கூறும் சத்தியம் என்பது ஒரு நோக்கம், ஒரு எண்ணம். ஒரு எண்ணத்தில்தான் இந்த 84,000 தர்மஸ்கந்தைகள் இருக்கிறது என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள். ஒரு எண்ணத்தில் ஒரு நோக்கத்தை தான் பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள். பிறப்பு இறப்பு நடப்பது ஒரு எண்ணத்தில், ஒரு நோக்கத்தில். அப்போ இந்த ஒரு நோக்கத்தில்தான் இந்த உலகம் இருக்கிறது. அப்போ உலகம் இருக்கிறது என்று எடுத்துக்கொண்ட நோக்கம் ஒரு எண்ணம் என்பது சத்தியம் இல்லை. அந்த எண்ணத்தில் உண்மை இல்லை, அந்த நோக்கத்தில் சத்தியம் இல்லை என்ற சத்தியத்துக்கு எவர் ஒருவர் வருகிறாரோ அவர் இந்த உலகத்திலிருந்து விடுதலை அடைகிறார். அப்போ அந்த நோக்கத்திலிருந்து, அந்த எண்ணத்திலிருந்து விடுதலை அடைகிறார். அப்போ இதைத்தான் பகவான் புத்தர் அவர்கள் கூறினார்கள். ஒரு நோக்கத்தில்தான் இந்த 84,000 தர்மஸ்கந்தைகளும் இருக்கிறது. இந்த 84,000 போதனைகளை வழங்கிய பகவான் புத்தர் அவர்கள் இந்த ஒரு எண்ணத்தை, ஒரு நோக்கத்தை புரிந்து கொள்வதற்காகத்தான் செய்தார்கள். மனிதன் வாழும் வாழ்க்கையில் பிறந்ததிலிருந்து சாகும் வரை எண்ணங்களில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். மனதின் மாயையில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இப்போ இவருடைய பயணம் துன்பத்தை நோக்கி போய்கொண்டு இருக்கிறது. அப்போ இந்த துன்பத்திலிருந்து விடுதலை அடைய நாங்கள் இந்த மனதில் மாயையை புரிந்து கொள்ள வேண்டும். எண்ணங்களில் உண்மை இல்லை என்பதை, சத்தியத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். இதை தெரிந்து புரிந்து கொள்ளும் போது மனதின் மாயையிலிருந்து அவர் விடுதலை அடைவார், அதிலிருந்து மீள்வார். அப்போ இதற்காகத்தான் பகவான் புத்தர் அவர்கள் இந்த ஒரு நொடியில், ஒரு நொடிக்குள் ஒரு எண்ணம் வருகிறது. அந்த எண்ணம் என்பது இந்த நோக்கம் என்பது உண்மையா, அந்த நோக்கத்தில் உண்மை இருக்கிறதா, இந்த நோக்கத்தில் சத்தியம் இருக்கிறதா என்பதை காண்பதற்காக இந்த சத்திய தர்மத்தை போதனை செய்தார்கள். அப்போ மனிதன் பிறந்து வாழ்ந்து கடைசியில் இறந்து போகும் வரை இந்த எண்ணங்களில் தான் வாழ்கிறார். அப்போ எண்ணங்களில் வாழ்ந்து மூழ்கி மனதுக்கு அடிமையாகி கற்பனை உலகம் ஒன்றை ஏற்படுத்தி கொண்டு இந்த கற்பனையில் மூழ்கி ஏமாந்து போய்கொண்டிருக்கும் இந்த மனிதனுக்கு உண்மை என்னவென்று தெரியாது, சத்தியம் என்னவென்று தெரியாது. அவர் மனதின் மாயைக்கு அகப்பட்டு ஆற்று நீர் பள்ளத்தை நோக்கி போய்கொண்டிருப்பதைப் போல அவருடைய வாழ்க்கை பயணம் போய்கொண்டிருக்கிறது அனுசோத்தையில். இப்போ அனுசோத்தையிலிருந்து படிசோத்தைக்கு இந்த மனிதனை கொண்டு வர செய்யத்தான் பகவான் புத்தர் அவர்கள் இந்த சத்தியத்தை போதனை செய்தார்கள். அப்போ ஒரு எண்ணத்தில் தான் இந்த தர்மஸ்கந்தைகள் இருக்கிறது. ஒரு எண்ணத்தில் தான் மனிதன் எந்நேரமும் நாங்கள் எதிர்காலத்தை பற்றி யோசித்தாலும், இறந்த காலத்தை பற்றி யோசித்தாலும் இந்த நொடிக்குள் ஒரு எண்ணம் மட்டும்தான். அப்போ இந்த நொடியில் வரும் எண்ணம் உண்மையா இல்லையா என்ற சத்தியத்தை காண்பவர் அந்த எண்ணங்களிலிருந்து விடுதலை அடைவார். சாந்தமான இனிமையான சுவைக்கு வருவார். இதுதான் நிர்வாண சுவை. அப்போ எண்ணங்களிலிருந்து விடுதலை அடையும், மனதின் மாயையிலிருந்து, கற்பனையிலிருந்து விடுதலை அடையும் சுபாவம் இதுதான். அப்போ ஒரு எண்ணம் என்பது ஒரு நோக்கம் என்பது உண்மையா என்ற உண்மையை, சத்தியத்தை நாங்கள் தெரிந்து கொள்ள மனம் உருவான விதம் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். மனம் உருவான விதம் பற்றி, ஆன்மா உருவான விதம் பற்றி தெரிந்து கொள்பவர் ஆன்மா என்ற திருஷ்டியில் தான் நாங்கள் வாழ்ந்து இருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்கிறார். அப்போ ஒரு எண்ணம், அதாவது கண், காது, மூக்கு, நாக்கு, உடம்பு என்பது தான் இந்த சென்சர்களால் தான் உருவாக்கப்பட்டது மனது. அப்போ இந்த மனம் உருவான விதம் பற்றி பகவான் புத்தர் கூறுகையில்,
கண்ணும் காதும் இணைந்தபோது நடுவில் ஒரு சக்தி பிறக்கிறது. அந்த சக்தியானது தான் மனது. இது வந்து கரண்ட்டை போல சத்தமும் வர்ணமும் எந்நேரமும் ஸ்பார்க் ஆகிக் கொண்டிருக்கிறது. கண்களுக்கு வர்ணமும் ஸ்பார்க் ஆகுகிறது, காதுக்கு சத்தம் ஸ்பார்க் ஆகுகிறது, மூக்குக்கு வாசனை, நாக்குக்கு சுவை, உடம்புக்கு குளிர், உஷ்ணம், இறுக்கமான இந்த தன்மைகள் எந்நேரமும் ஸ்பார்க் ஆகிக் கொண்டிருக்கிறது. இது வந்து ஒரு வேகத்தின் காரணமாக இந்த ஸ்பார்க் என்பது வந்து வேகமாக நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ இந்த நடக்கும் இந்த ஸ்பார்க் வந்து வேகமாக சுழல்வதன் காரணமாக இங்கே ஒரு அதிர்வு பிறக்கிறது. அப்போ கண்ணும் வர்ணமும் இணைந்த போது ஒரு அதிர்வு, காதும் சத்தமும் இணையும் போது ஒரு அதிர்வு, மூக்கும் வாசனையும், நாக்கும் சுவையும், உடம்பும் குளிருஷ்ணம் இறுக்கமான இந்த தன்மைகள் அனைத்தும் இணையும் போது ஒரு அதிர்வு பிறக்கிறது. இந்த அதிர்வு தான் மனது. இந்த மனது தான் அப்போது கரண்ட்டு. இந்த கரண்ட்டை போல தான் இந்த அதிர்வில் தான் இந்த மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். எங்கே பார்த்தாலும் அதிர்வு. இப்போ இந்த அதிர்வு என்பது தான் ராக தேச மோக. ராக என்பது வந்து விருப்பு. விருப்பு என்று நாங்கள் சொல்வதில் நாங்கள் ஒருத்தரை விரும்புகிறோம், அவரை நேசிக்கிறோம், அவருக்கு அன்பு செலுத்துகிறோம். ஒரு பொருளை எடுத்துக்கொண்டா, ஒரு நபரை எடுத்துக்கொண்டா, ஒரு பூவை எடுத்துக்கொண்டா, ஒரு பழத்தை எடுத்துக்கொண்டா, ஒரு மரத்தை எடுத்துக்கொண்டா, ஒரு பொருளை எடுத்துக்கொண்டா, அப்போ அதுக்கு நாங்கள் அன்பு செலுத்துகிறோம், அதை நாங்கள் விரும்புகிறோம், அதை நாங்கள் பெற்றுக்கொள்ள முயற்சி செய்கிறோம். அப்போ இதுதான் விருப்பு. அப்போ அந்த விருப்பு என்ற ஒரு உச்சக்கட்டத்தில் இந்த மனிதனுடைய வாழ்க்கை பயணம் மேற்கொள்ளப்படுகிறது. அதே போல தான் வெறுப்பு என்கிற கோபம், போட்டி, பொறாமை, பழிவாங்கல் என்கிற இந்த வெறுப்பும் இந்த இரண்டும் இங்கே இருக்கிறது. அப்போ விரும்பும் பொருள் கிடைக்கவில்லை என்றால் அதற்கு வெறுப்பு ஒன்று உருவாகுகிறது. விரும்பும் நபர் அவருக்கு ஏதோ ஒரு வழியில் பிழையை செய்து விட்டாலோ, இல்லாட்டி ஒரு ஏமாற்றிட்டாரோ, அந்த மாதிரி ஏதோ ஒரு சம்பவத்தில் அவர் அந்த விரும்புபவரை வெறுக்கத் தொடங்குகிறார். அப்போ அந்த வெறுப்பும் இந்த வெளியில் இருக்கிறது என்று எடுத்துக்கொண்ட பொருள் மீதோ, நபர் மீதோ அந்த வெறுப்பு இரண்டும் இருக்கிறது. இப்போ இந்த இரண்டு உச்சக்கட்டங்களிலும் இருக்கும் மனிதன் அந்த மோக என்ற ஆசை, கோபம், மாயை. அப்போ இந்த மாயையில் தான் அந்த வெறுப்பு இரண்டும் இருக்கிறது. அப்போ இது வந்து மனதின் மாயை என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள். அப்போ இந்த மனதின் மாயையில் தான் அந்த வெறுப்பு இருக்கிறது. இப்போ வெறுப்பு என்ற இந்த இரண்டு உச்சக்கட்டத்திலும் மனிதன் போகும் இந்த பயணத்தில் வந்து அந்த மனதின் மாயைக்குள் தான் இருக்கிறது. அப்போ இந்த மனிதன் வெறுப்பு, நல்லது கெட்டது, இன்பம் துன்பம், லாபம் நஷ்டம், புகழ்ச்சி இகழ்ச்சி என்ற இரண்டு உச்சக்கட்டங்களும் இங்கே இருக்கிறது. இப்போ இந்த இரண்டு உச்சக்கட்டங்களிலிருந்தும் தான் பகவான் புத்தர் அவர்கள் விடுதலை அடைய செய்யத்தான் இந்த சத்தியத்தை போதனை செய்தார்கள். அப்போ இந்த சத்தியத்தை ஒருவர் கேட்டு இதை தெரிந்து புரிந்து கொண்டு நடைமுறைக்கு வருகிறாரோ, அவர் அந்த வெறுப்பு என்ற ஆசை, கோபம், மாயை, போட்டி, பொறாமை, பழிவாங்கல், அன்பு, பாசம் இது எல்லாத்துலேயும் இருந்து விடுதலை அடைகிறார். அப்போ அவர் வந்து ஒரே சுபாவத்துக்கு வருகிறார். ஒன்னஸ் என்கிற ஒரே சுபாவம், அதுதான் புத்த சுபாவம். அந்த புத்த சுபாவத்துக்கு வந்து இரண்டு கட்டங்கள் கிடையாது. அப்போ இதுதான் மஜ்ஜை ஞானம், மத்திய நிலையம். அப்போ இந்த மத்திய நிலையத்தை தான் பகவான் புத்தர் அவர்கள் இந்த உலகத்துக்கு போதனை செய்தார்கள். அப்போ இந்த இரண்டு உச்சக்கட்டங்களிலே இருந்து விடுதலை அடைந்தவர் மஜ்ஜை ஞானங்கின்ற மத்திய நிலையத்துக்கு வருகிறார். அப்போ இதை புரிந்து கொள்வதற்கு நாங்கள் மனம் உருவான விதம் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். மனம் உருவான விதம் பற்றி தெரிந்து கொள்பவர் ஒரு எண்ணத்தில் தான் மனிதன் பிறக்கிறார், இறக்கிறார் என்பது வந்து நன்றாக புரிகிறது. அதாவது மாமரம் என்ற எண்ணம் வந்து உண்மையாக வெளியில் இருக்கிறது என்று எடுத்துக்கொண்ட போது, மாமரம் வெளியில் இருக்கிறது என்று எடுத்துக்கொண்ட போது அதற்கு ஒரு ஆசை, கோபம் இருக்கிறது. அதாவது அதுக்கு ஒரு வெறுப்பு. மாமரம் இருக்கும்போது அதன் மீது எங்களுக்கு ஒரு மாமரம் வெளியில் இருக்கிறது என்று எடுத்துக்கொண்ட போது அதற்கு மதிப்பொன்றும், அதற்கு ஒரு பெருமதியும் எங்களுடைய மனதுக்குள் இருக்கிறது. அப்போ இதுதான்
அந்த ராகதேச என்ற தீ. அப்போ இந்த தீ தான் இந்த தீ வந்து மனதில் தான் நம்ம இருக்கிறது. என்னது அதுக்கு ஒரு விருப்பும் அதுக்கு ஒரு மதிப்பும் அதுக்கு ஒரு பெருமதியும் இருப்பது எங்களுடைய மனதில் தான். வெளியில் உள்ள மாமரத்துக்கு மதிப்பும் பெருமதியும் கிடையாது, மனதில் தான் இருக்கிறது இந்த மாமரம் இருக்கிறது என்று எடுத்துக்கொண்ட போது அதற்கு எங்களுடைய மனதில் தான் அதற்கு ஒரு மதிப்பும் பெருமதியும் கொடுத்து நாங்கள் வைத்துக்கொண்டு அதை நடத்தி கொண்டு போய்கிட்டு இருக்கோம். அப்போ இதுதான் ராக தேச என்ற தீ இங்கே தான் எரிகிறது. இந்த தீயில் தான் மனிதன் வாழ்கிறார். அப்போ இந்த வாழ்க்கையை தான் இவர் மேற்கொண்டு போய்கொண்டே இருக்கிறார். அப்போ இந்த தீ தான் அணையப்படும். இந்த சத்தியத்தை புரிந்து கொள்பவர், இந்த சத்தியத்தை தெரிந்து புரிந்து கொள்பவர்கிட்ட இந்த தீ தான் அணையப்படுகிறது. அப்போ வெளியில் உள்ள மாமரத்துக்கு அவருக்கு மதிப்பும் பெருமதியும் அழியப்படுகிறது. அப்போ வெளியில் உள்ளது இல்லை என்ற போது அப்போ மனதில் உள்ள தீ தான் இங்கே அழியப்படுகிறது, குறையப்படுகிறது. அப்போ வெளியில் உள்ள மாமரம் ஒன்று கிடையாது, இது மனதில் தான் இருக்கிறது என்ற அந்த எண்ணத்தில் சத்தியத்தை காண்கிறார் அவர். அப்போ எண்ணத்தில் சத்தியத்தை காணும்போது அப்போ எண்ணம் வந்து வெளியில் கிடையாது, மனதில் தான் இருக்கிறது. மாமரம் வந்து மனதில் தான் இருக்கிறது, இது வந்து ஒரு எண்ணம் மட்டும்தான் என்ற சத்தியத்தை இவர் உணர்கிறார். அப்போ மாமரம் வெளியில் இல்லை, சத்தியத்தை உணரும் போது மாமரம் வெளியில் இல்லை என்ற சத்தியத்தை தெரிந்து புரிந்து இதை உணரும் போது அவர் வெளி உலகத்திலிருந்து விடுதலை அடைகிறார். அப்போ இதுதான் காம பூமியிலிருந்து விடுதலை அடைந்த சுபாவம். அப்போது காம பூமி என்ற இந்த நாங்கள் வாழ்கின்ற இந்த உலகத்திலிருந்து விடுதலை அடைந்த சுபாவம் இதுதான். அப்போ உலகம் என்பது வந்து கண்களுக்கு தெரிந்தது, காதுக்கு கேட்பது, மூக்குக்கு உணர்வது, நாக்குக்கு உணர்வது, உடம்புக்கு உணர்வது என்ற இந்த உற்பத்தி நிலையங்களால் உருவாக்கப்பட்டதை தான் நாங்கள் உலகம் என்று எடுத்துக்கொண்டு நினைத்து கொண்டு அதில் தான் பிடித்து கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்போ அந்த பிடிப்பிலிருந்து விடுதலை அடைந்த சுபாவம் தான் இந்த விருப்பு வெறுப்பு என்ற இரண்டிலும் இருந்து விடுதலை அடைந்த சுபாவம். அப்போ உலகத்துக்கு எங்களுடைய மனதில் இருந்த மதிப்பும் பெருமதியும் இங்கே அழியப்படுகிறது, குறையப்படுகிறது. அப்போ இந்த குறைந்ததன் காரணமாக மனதில் எரிந்து கொண்டது அதன் மேலிருந்த ஆசை, கோபம், மாயை என்ற இந்த மனதில் எரிந்து கொண்டது தீ இங்கே அழியப்படுகிறது. இப்போ இந்த அழிவானது தான், இந்த குறையப்பட்ட தீயானது தான் நிர்வாணம் என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள். நிர்வாணம் என்பது வந்து எங்கேயும் இருப்பது கிடையாது, எங்கேயும் இருக்கும் ஒன்று கிடையாது. நிர்வாணம் என்பது வந்து எங்களுடைய மனதில் எரிந்து கொண்டிருந்த தீ அணைந்த நிலை தான் நிர்வாணம். இப்போ நிர்வாணம் அடைவது வந்து எங்கேயும் எதுவும் கிடைக்க போகிறது கிடையாது எங்களுக்கு. இந்த மனதில் எரிந்து கொண்டிருந்த தீ அணைந்த போது அங்கே சாந்தமான இனிமையான சுவை ஒன்று இருக்கிறது. அந்த சுவையானது தான் நிர்வாண சுவை. அப்போ இதை பெற்றுக்கொள்ளத்தான் பகவான் புத்தர் அவர்கள் இந்த உலகத்தில் உள்ள மனிதர்கள் அத்தனை பேருக்கும் இந்த சத்தியத்தை போதனை செய்தார்கள். அப்போ இதுதான் காமபூமி. வெளியில் உள்ள பொருளுக்கு மதிப்பொன்றும் பெருமதியும் இருக்கும்போது அது காமபூமி. அதுவே மனதில் இருக்கிறது என்று எடுத்துக்கொண்டு இருக்கிறோம். வெளியிலிருந்து விடுதலை அடைந்தவர், மாமரம் வெளியில் இருக்கிறது என்று எடுத்துக்கொண்டு வாழ்ந்தவர், மாமரம் வெளியில் இல்லை மனதில் தான் இருக்கிறது என்ற சத்தியத்தை புரிந்து கொண்டவர், வெளி உலகத்திலிருந்து விடுதலை அடைந்து விட்டார். அவர் காமபூமியிலிருந்து விடுதலை அடைந்து விட்டார். ஆனால் அவருடைய மனதில் மாமரம் இருக்கிறது. அப்போது மனதில் மாமரம் இருக்கிறது என்றால் மாமரம் இருக்கிறது என்று எடுத்துக்கொண்டு வாழும் இவர் இது மனதில் தான் இருக்கிறது என்று சத்தியத்தினூடாக அவர் வாழும்போது வெளி உலகத்திலிருந்து விடுதலை அடைந்து தான் வாழ்கிறார். அப்போது இதுதான் அந்த காம பூமியிலிருந்து விடுதலை அடைந்த சுபாவம். அந்த காம பூமியிலிருந்து விடுதலை அடைந்த போது இவர் தான் இந்த நோக்கத்தில் சத்தியத்தை கண்டு நோக்கத்தில் விடுதலை அடைந்த சுபாவத்தை அடைகிறவர். அப்போ நோக்கத்தில் சத்தியத்தை கண்டு அதிலிருந்து விடுதலை அடைந்த போது இவர்தான் ஆரிய காந்த சீலத்துக்கு வருபவர். அந்த ஆரிய காந்த சீலம் என்பது வந்து வெளியில் உலகம் இருக்கிறது என்று எடுத்துக்கொண்டு வாழ்ந்த மனிதன் பொய், திருச்சு, கபடித்தனம், வஞ்சகம், ஏமாற்றி பழி வாங்கி இந்த மாதிரி உலகம் இருக்கிறது என்று எடுத்துக்கொண்டு வாழ்ந்தவர் இந்த துஷ்டிகளில் தான் வாழ்ந்து கொண்டிருந்தார். அப்போ அவர் களவெடுப்பார், பொய் சொல்லுவார்,
ஏமாற்றுவார், பிற உயிரை கொல்வார், வேட்டையாடுறதல் இந்த மாதிரி, மதுபானம் அருந்துவார், பிழையான உறவுகளை ஏற்படுத்தி கொள்வார். இந்த மாதிரி இந்த பஞ்சசீலம் என்பது வந்து பஞ்சசீலத்தை கூட அவரால் கடைபிடிக்காத நிலை தான் வெளி உலகம் ஒன்று இருக்கிறது என்று எடுத்துக்கொண்டு வாழ்ந்தவர். ஆனால் இந்த சத்தியத்தை புரிந்து கொண்டு வெளி உலகத்திலிருந்து விடுதலை அடைந்த போது இந்த சாந்தமான இனிமையான சுவையில் இருக்கும் இந்த சத்தியத்தை புரிந்து கொண்டவர் வெளி உலகத்திலிருந்து விடுதலை அடைந்த போது அவர் ஆரிய காந்த சீலத்துக்கு வருகிறார். அவர் இங்கே கடைபிடிக்கப்படுகிறார். சத்தியத்தை புரிந்து கொண்டபோது சத்தியத்தினூடாக அவர் இந்த ஆரிய காந்த சீலத்துக்கு வருகிறார். அந்த சீலம் என்பது வந்து இந்த உபாதான ஸ்கந்த என்கிற, நாங்கள் எல்லாத்தையும் எங்களுக்கு இருக்கிறது எடுத்துக்கொண்டு வாழ்ந்தபோது எங்களுக்கு அனைத்தும் உபாதானையாக இருந்தது. உபாதானம் என்பது வந்து நிச்சயமாக இருக்கிறது என்று தான் நாங்கள் எடுத்துக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்தோம், இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ளாத தன்மை வரைக்கும். அப்போது இந்த சத்தியத்தை புரிந்து கொண்டதன் பிறகு அந்த உபாதானையிலிருந்து நாங்கள் விடுதலை அடைகிறோம். இருக்கிறது என்ற துஷ்டியிலிருந்து விடுதலை அடைந்த போது, அப்போது அந்த இருக்கிறது என்ற உலகத்திலிருந்து விடுதலை அடைந்த போது அவருக்கு இருக்கும் ஒன்று கிடையாது. இருக்கிறது என்று இங்கே உலகத்தில் எதுவும் கிடையாது. எங்கே பார்த்தாலும், எதை கேட்டாலும், எதை அனுபவித்தாலும் அங்கே இருக்கும் ஒன்று இல்லை என்ற சத்தியத்தை புரிந்து உணர்ந்தவர். அப்போ உலகத்திலிருந்து விடுதலை அடைந்த போது உலகத்துக்கும் அவருக்கும் இருக்கும் கொடுக்கல் வாங்கல் என்ற அந்த துஷ்டியிலிருந்து அவர் விடுதலை அடைந்து விட்டார். அப்போ அவரிடமிருந்து இந்த உலகத்தில் யாருக்குமே தீயதோ எதுவுமே நடக்க வாய்ப்பே கிடையாது. அவர் பொய் சொல்ல மாட்டார், களவெடுக்க மாட்டார், உயிரினங்களை வேட்டையாடவோ கொல்லவோ துன்புறுத்தவோ மாட்டார். அவருடைய பிழையான உறவுகளை ஏற்படுத்தி கொள்ள மாட்டார், காம உறவுகளை ஏற்படுத்தி கொள்ள மாட்டார், மதுபானத்துக்கு அவர் அடிமையாகி இருக்க மாட்டார். அதிலெல்லாம் இருந்து விடுதலை அடைந்த சுபாவம் தான் இந்த ஆரிய காந்த சீலம். இந்த ஆரிய காந்த சீலத்திற்குள் அவர் சத்தியத்துக்குள் இருக்கிறார். அந்த சத்தியத்துக்குள் அவர் சத்தியத்தோடு இணைந்து அவர் செயல்படுகிறார். இப்போ சத்தியத்தோடு இணைந்து செயல்படும் அவரிடமிருந்து யாருக்கேனும் எந்த ஒரு தீங்கும் நடைபெறாது. ஏனென்றால் அவர் என்ற துஷ்டியிலிருந்து அவர் விடுதலை அடைந்து விட்டார். உலகத்திலிருந்து விடுதலை அடைந்தவருக்கு அவரும் இங்கே இல்லை. அவரும் இல்லை என்றால் இதுதான் ஆரியர்கள் பின்பற்றும் சீலம். அப்போ ஆரியர்கள் என்ற இந்த புத்த ஸ்ராவகர் பின்பற்றும் சீலம் இதுதான். இந்த சீலத்தை கடைபிடிப்பவர் ஆரிய காந்த சீலம். உபாதான ஸ்கந்தையிலிருந்து விடுதலை அடைந்த சீலம், மீண்ட சீலம் இதுதான். ஒரு நோக்கத்தில் சத்தியத்தை புரிந்து கொண்டு அதிலிருந்து விடுதலை அடைந்த போது இந்த ஆரிய காந்த சீலத்துக்குள் தான் அவருடைய பயணம் மேற்கொள்ளப்படுகிறது. இதுதான் சத்திய ஞானம் அடைந்த சுபாவம். அந்த சத்திய ஞானத்தினூடாக அவருடைய பயணம் மேற்கொள்ளப்படுகிறது. வெளி உலகத்திலிருந்து விடுதலை அடைந்த அவருக்கு உலகம் உண்மையாக இல்லை என்ற சத்தியத்தை புரிந்து கொண்ட அவருக்கு வெளி உலகத்தில் இருந்து ஆசை, கோபம், மாயை அவருக்கு கிடையாது. அவர் உலகத்தில் இருந்து விடுதலை அடைந்து விட்டவர். ஆனால் அவருக்கு மனதில் இருக்கிறது. மாமரம் வெளியில் இல்லை, ஆனால் மனதில் இருக்கிறது. மனதில் இருக்கிறது என்று மனதில் வாழும் இந்த மனிதன் என்று சொல்ல முடியாது. மனிதன் என்ற துஷ்டியிலிருந்து விடுதலை அடைந்தவர் இவர். அப்போ இந்த மனதில் தான் இருக்கிறது என்று புரிந்து கொண்ட இந்த சத்தியத்தை புரிந்து கொண்டவர் மனதில் அவருடைய ஆசை, கோபம், மாயை இருக்கிறது. அது இன்னும் குறையலை. வெளி உலகத்திலிருந்து விடுதலை அடைந்து விட்டாலும் மனதில் அவருக்கு உலகம் ஒன்று இருக்கிறது. அப்போ மனதின் மீளும் வழியில் தான் அவர் இந்த பயணத்தை சத்திய ஞானம் அடைந்தவர் கிருத்திய ஞானம் வழியாக மனதில் மீளும் வழியில் பயணம் செய்ய தொடங்குகிறார். மனதில் உண்மை இருக்கிறதா என்ற சத்தியத்தை அவர் காண தொடங்குகிறார். மனதில் என்பது சத்தியம் என்பது மனதில் இந்த எண்ணங்களில் உண்மை இருக்கிறதா என்ற சத்தியத்தை இவர் காண தொடங்குகிறார். அப்போது மாமரம் என்கிற போது ஒரு எண்ணம் தான், வாழை மரம் என்கிற போது அதுவும் ஒரு எண்ணம், தென்னை மரம் என்கிற போது அதுவும் ஒரு எண்ணம், மாமரம் என்கிற போது அதுவும் ஒரு எண்ணம், மேசை, கதிரை, கட்டில், மெத்தை, கதவு, ஜன்னல்,
சூரியன், சந்திரன், அம்மா, அப்பா, வீடு, வாசல் இவை எல்லாமே எண்ணங்கள். அப்போது எண்ணங்கள் வெளியில் இல்லை என்று புரிந்து கொண்டவர். அப்போ எண்ணங்கள் மனதில் இருக்கிறதா? இப்போ எதிர்காலத்தை பற்றி நாங்கள் சிந்தித்தாலும் இந்த நொடிக்குள் ஒரு எண்ணம் தான். அப்போ இறந்த காலத்தை பற்றி நாங்கள் சிந்தித்தாலும் இந்த நொடிக்குள் ஒரு எண்ணம் தான். அப்போ எண்ணங்கள் நிரந்தரமாக இருக்கிறதா? நிரந்தரம் கிடையாது. எண்ணங்கள் இந்த நொடிக்கு வந்து போய்க்கொண்டே இருக்கிறது. அப்போ இந்த வந்து போகும் எண்ணங்களில் உண்மை இருக்கிறதா? இல்லை என்ற சத்தியத்தை இவர் புரிந்து கொள்கிறார். அப்போ இதுதான் மனதில் மேலும் வழி. அப்போ இந்த மனதில் மேலும் வழியில் பயணம் செய்யும் இவர் சத்தியத்தின் ஊடாக ஒரு சத்திய ஞானம் வழியாக பயணத்தை மேற்கொண்டு மனதிலிருந்தும் இவர் விடுதலை அடைகிறார். மனதிலிருந்து விடுதலை அடையும் வழி இதுதான். அப்போது மனதிலிருந்து விடுதலை அடைந்த போது அப்போ எண்ணங்கள் வழக்கம் போல் அவருக்கு வரும் போகும். மாமரம் என்கிறதை கண்டவர் தென்னை மரத்தை காண்கிறார். தென்னை மரத்தை கண்டவர் வாழை மரத்தை காண்கிறார். வாழை மரத்தை கண்டவர் மேசை, கதிரை இப்படி ஒவ்வொன்றையும் காணும்போது அப்போ இருக்கிறது என்று இங்கே ஏதாவது ஒன்று இருக்கிறதா? அதாவது மாமரத்தை கண்டவர் அதை விட்டுட்டுத்தான் தென்னை மரத்தை காண்கிறார். அப்போ தென்னை மரத்தை விட்டுட்டுத்தான் மாமரத்தை காண்கிறார். அப்போ மாமரத்தை விட்டுட்டுத்தான் மேசையை காண்கிறார். மேசையை விட்டுட்டுத்தான் கதிரையை காண்கிறார். அப்போ இந்த ஒன்று இங்கே பிறப்பு இறப்பு என்பது இந்த நொடிக்குள் தான் நடக்கிறது. பகவான் புத்தர் கூறுகிறார்கள். மாமரம் இருக்கிறது. மாமரத்தை கண்டவர் அங்கிருந்து பிறப்பு இறப்பு என்ற சம்பவம் நடக்கிறது. அதாவது மாமரத்துக்குள் பிறப்பு இறப்பு இருக்கிறது. வாழை மரத்துக்குள் பிறப்பு இறப்பு இருக்கிறது. தென்னை மரத்துக்குள் பிறப்பு இறப்பு இருக்கிறது. மேசைக்குள் பிறப்பு இறப்பு இருக்கிறது. கதிரைக்குள் பிறப்பு இறப்பு இருக்கிறது. அப்போ இந்த பிறப்பு இறப்பு என்பது இந்த நொடிக்குள் நடக்கிறது. மாமரம் என்றபோது அந்த எண்ணத்தில் பிறக்கிறார், இறக்கிறார். வாழை மரம் என்கிற போது அங்கே பிறப்பு இறப்பு நடக்கிறது. அப்போ பிறப்பு இறப்பு என்பது இந்த உடம்பில் தாயின் வயிற்றில் பிறந்ததல்ல, இந்த எண்ணத்தில் தான் பிறந்து இறக்கிறோம் என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள். ஒரு எண்ணத்தில், ஒரு நொடிக்குள் வரும் எண்ணத்தில் மனிதன் பிறக்கிறார், இறக்கிறார். அந்த பிறப்பு இறப்பு சம்பவம் என்பது இந்த நொடிக்குள் நடக்கிறது. இப்போ நாங்கள் எதை பற்றி யோசித்தாலும் இந்த நொடிக்குள் ஒரு சிந்தனை, ஒரு எண்ணம் மட்டும்தான். அந்த நொடியில் நாங்கள் எண்ணத்தில் பிறக்கிறோம், இறக்கிறோம். அப்போ அந்த எண்ணங்களில் உண்மை இருக்கிறதா, சத்தியம் இருக்கிறதா என்ற சத்தியத்தை காண்பவர், தேடுபவர், இதை புரிந்து கொள்பவர். சத்தியம் என்று இங்கே மனதில் எதுவும் இல்லை. மனது என்று இங்கே ஒன்று கிடையாது. மனது என்பது ஒரு சென்சர் தான். கண்களுக்கு தெரிவது எந்தனாலும் தெரிவது போல கண்களுக்கு வழக்கம் போல தெரியும். ஆனால் எனக்கா தெரியுது? எனக்கு தெரியலை. கண்களுக்கு தெரிவது எனக்கு தெரியலை. நான் என்று இங்கே ஒருத்தர் இல்லை. அப்போ காதுக்கு கேட்பது எனக்கா கேட்குது? எனக்கு கேட்கல. காது என்பது ஒரு சென்சர். அப்போ காதுக்கு கேட்பது எனக்கு கேட்கல. காது என்பது ஒரு சென்சர். அது சுபாவத்தின் தன்மை. அது இயற்கை. இப்போ இதை போலத்தான் மூக்கு, நாக்கு, உடம்பு என்கிற அந்த உற்பத்தி நிலையங்களால் உருவாக்கப்படுவது வெளியில் அல்ல. இது உருவாக்கப்பட்டது, இந்த உற்பத்தி நிலையங்களால் உருவாக்கப்பட்டது எங்கேயும் இல்லை. அப்போ மனதில் இருக்கிறதா? மனதிலும் இல்லை. மனதும் ஒரு சென்சர் தான். அப்போது சலாயத்தன லோகோ சலாயத்தன நிரோதோ நிப்பானோ என்ற 6 உற்பத்தி நிலையங்களால் உருவாக்கப்பட்டது தான் உலகம். அப்போ 6 உற்பத்தி நிலையங்களாலும் உருவாக்கப்பட்ட உலகம் எங்கேயும் இல்லை, மனதிலும் இல்லை. மனதென்றும் இங்கே ஒன்று இல்லை என்ற சத்தியத்தை புரிந்து கொள்பவர் மனதிலிருந்தும் விடுதலை அடைகிறார். அப்போ மனது என்பது ஒரு சென்சர் மட்டும்தான். எண்ணங்கள் வரும் போகும். ஆனால் அதில் எங்கேயாவது உண்மை இருக்கிறதா, சத்தியம் இருக்கிறதா? எண்ணங்கள் அனைத்திலும் இருந்து விடுதலை அடைந்த சுபாவம், சத்தியத்தோடு விழித்து கொண்ட சுபாவம். அப்போது சத்தியத்தோடு விழித்து கொண்ட சுபாவத்தில் மனதின் மாயிலிருந்து விடுதலை அடைந்த சுபாவம் இதுதான். அப்போது மனதிலிருந்து விடுதலை அடைந்த போது இவருக்கு மீண்டும் எண்ணங்கள் உண்மையாகுமா? எண்ணங்களில் அனைத்திலிருந்தும் விடுதலை அடைந்த சுபாவம். சப்ப பாபசாக்கரணங் குசலச உபசம்பதா சச்சித்த பரியோதபனங் இதம் புத்தானுசாசனங் என்ற பகவான் புத்தரின் அனுசாசனை இதுதான். அதாவது சப்ப பாபஸ் 7
அனைத்து எண்ணங்களும் பாவகரமானது. எதிலும் உண்மை கிடையாது. எண்ணங்கள் அனைத்தும் கற்பனை. இது எண்ணங்கள் எங்கேயுமே உண்மை இல்லை. எண்ணங்கள் அனைத்தும் மனதின் மாயை என்ற சத்தியத்தை புரிந்து கொள்வர். இது அனைத்தும் பாவகரமானது. அப்போ பாவம் என்ற எண்ணங்கள் அனைத்தும் பாவகரமானது என்கிற போது அதில் நல்லது கெட்டது இன்பம் துன்பம் லாபம் நஷ்டம் புகழ்ச்சி இகழ்ச்சி விருப்பு வெறுப்பு இவை அனைத்தும் எண்ணங்கள். அப்போ எண்ணங்கள் எதுவும் உண்மை கிடையாது. அனைத்தும் பாவகரமானது. அப்போ பாவகரமான எண்ணங்களிலிருந்து விடுதலை அடையத்தான் பகவான் புத்தர் அவர்கள் இந்த வழியை காட்டினார்கள். அப்போ சப்ப பாபச அக்கரணங் குசலச உபசம்பதா. அப்போ இந்த அனைத்து எண்ணங்களிலிருந்தும் விடுதலை அடைந்தவர் தான் குசலை என்கிற இந்த புண்ணியத்துக்கு வருகிறார். அப்போ இந்த குசலைக்கு விழித்து கொள்ளவர், சத்தியத்தோடு விழித்து கொள்பவர் தான் குசலைக்கு வரும் 6 ஸ்ராவகர். அப்போது எண்ணங்களிலிருந்து விடுதலை அடைந்த போது குசலைக்குள் அவர் விழித்து கொள்கிறார், சத்தியத்தோடு விழித்து கொள்கிறார். அப்போ இந்த சத்தியத்தில் விழித்து கொண்டவர் தான் சித்த தமனை என்ற மனதில் இருந்து மீண்டவர் தான் இவர். அப்போது உபாதான ஸ்கந்தையிலிருந்து மீண்டவர், மனதிலிருந்து மீண்டவர். நொடிக்குள் சத்தியத்தை புரிந்து நோக்கத்தில் இந்த எண்ணத்தில் இந்த நொடிக்குள் வந்து கொண்டிருக்கிற எண்ணத்தில் உண்மை இல்லை என்ற சத்தியத்தை புரிந்து சத்தியத்தோடு விழித்து கொண்டபோது எண்ணங்கள் அனைத்தும் மனதின் மாயை, இவை அனைத்தும் கற்பனை என்ற சத்தியத்தை புரிந்து பிரத்யக்ஷம் அடைந்த சுபாவம் இதுதான். அப்போ எண்ணங்கள் அனைத்தும் உண்மை கிடையாது. இவை எல்லாமே பாவகரமானது. அப்போ என்ற இந்த சத்தியத்தை புரிந்து கொண்டவர் இந்த சித்த தமனை என்ற மனதிலிருந்து மீண்ட சுபாவத்துக்குள் வந்து சத்தியத்தோடு இணைந்து செயல்படும் 6 ஸ்ராவக புத்த என்ற புத்த சுபாவத்தை அடைந்தவர் இவர்தான். அப்போ இதைத்தான் பகவான் புத்தர் அவர்கள் கூறிய இதாம் புத்தானு சாசனம் என்ற இந்த புத்த சாசனம் என்பது இங்கே தான் இருக்கிறது. இந்த புத்த சாசனம் என்பது இதுதான். அப்போ புத்த சாசனம் வெளியில் சிலைகளை அமைப்பதோ பன்சலைகளை கட்டுவதோ வேறு விகாரைகளை அமைப்பதோ கிடையாது. இந்த மனதில் உள்ள எண்ணங்களில் சத்தியத்தை கண்டு மனம் உருவான விதம் பற்றி புரிந்து கொண்டு மனதின் மேலும் வழியில் பயணம் செய்து மனதின் எண்ணங்களிலிருந்து விடுதலை அடைந்து இந்த சத்தியத்தோடு இணைந்து செயல்படுபவர் தான் புத்த சாசனத்தை மெருகூட்டி வளர்க்கப்படுகிறது இங்கே தான். இப்போ புத்த சாசனம் என்பது இந்த மனதில் தான் இருக்கிறது, வெளியில் கிடையாது. மனதில் மேலும் வழியில் பயணம் செய்து மனதில் மேலும் வழியில் மனதிலிருந்து விடுதலை அடைந்த சுபாவம் தான் புத்த சாசனம். அப்போ அந்த புத்த சாசனத்தில் நாங்களும் புத்த ஸ்ராவக்கராக இந்த சத்திய தர்மம் உங்களுக்கு துணையாக இருக்கும். திருவன் சரணாயி.